தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டெல்டா பகுதி, தஞ்சை மண்டலம், இந்த பகுதிக்கு உட்பட்ட நம்முடைய திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களின் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் இன்றைக்கு மண்டல செயற்குழு கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்மானங்களை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மாயவரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய நெல்மணிகளை பாதுகாக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் போதுமான வசதிகள் இல்லை. நெல்மணிகள் மழையிலே நனைந்து முளைப்பு தன்மைக்கு மாறிவிடுகிறது. நெல் கொள்முதல் நிலையங்களின் கட்டமைப்பை பலப்படுத்தி பாதுகாக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெல் கொள்முதலில் உள்ள ஈரப்பத அளவை தளர்த்த வேண்டும். போதிய நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும். உரத்தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்பது முதல் தீர்மானம். அடுத்ததாக, குவிண்டால் ஒன்றுக்கு 3500 நெல்மணிகளுக்கு குவிண்டாலுக்கு 3500 இந்த அரசு வழங்க வேண்டும். மழைக்காலங்களிலே வயல்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் நனைகிறது, நாசமாகிறது. வடிகால் வசதியை ஏற்படுத்தி கடை மடை வரை குடிமராமத்து பணிகள் வாயிலாக போர்க்கால அடிப்படையிலே நீர்நிலைகளை தூர்வாரி சீர் செய்ய வேண்டும் என்கின்ற அது இரண்டாவது தீர்மானம். உலகாண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு குடந்தை அருகே பழையறையில் குஜராத்திலே சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு உயரமான ஒரு சிலையை நம்முடைய ராஜராஜ சோழனுக்கு அமைக்க வேண்டும். ராஜராஜ சோழனுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரியும். அவருடைய ஆட்சி சிறப்பு, வேளாண்மை, நீர் மேலாண்மை, கலைகளை மேம்படுத்துதல், இப்படி ஒரு பொற்காலமாக ராஜராஜ சோழனுடைய ஆட்சி இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் ராஜராஜ சோழனை ஸ்டாலினோடவும், குறிப்பா அவர் துரைமுருகனுக்கு புத்தி பேதரிச்சு போச்சாட்டு இருக்கு. அவரு ராஜேந்திர சோழன்கிறார் மு.க. ஸ்டாலினை பார்த்து. சோழ மன்னனோடு இவர்களை ஒப்பிடுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும். விரைவிலே இதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை, இந்த தீர்மானத்தை முன்வைக்கின்றோம். ஆரூரன், யாகேசன், தியாகராஜர் திருக்கோயில் கமலாய குளத்திலே கழிவுநீர் கலக்கிறது. நெஞ்சம் வேதனை அடைகிறது. பக்தர்கள் மனம் புண்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை இது விஷயத்திலே நடவடிக்கை எடுத்து, திருக்கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கமலாலய குளத்தினுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டும். கழிவுநீர் கலப்பதை தடை செய்ய வேண்டும். அந்த கமலாலய குளத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம். இந்து சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து இந்து வாக்கு வங்கியை உருவாக்க கிராமந்தோறும், இல்லந்தோறும் தெய்வ பக்தி, உள்ளந்தோறும் தேசபக்தி என்கிற பிரச்சார யாத்திரையை இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்து வாக்காளர் விழிப்புணர்வு யாத்திரை, அந்த யாத்திரை ஒன்று நடத்துகின்றோம். அதோடு கூட யாரெல்லாம் இந்து சமய மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் ஆதரவு. இல்லைன்னா நம்மளே இந்து மக்கள் கட்சியை எல்லா தொகுதியிலும் போட்டியிட வேண்டும். இந்து வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும். இது ஒரு தனி தீர்மானம். மேகதாது அணை சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திலே தொடர்ந்து காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை கர்நாடக அரசு தீவிரப்படுத்தி நிர்பந்தத்தை ஏற்படுத்தி வருகிறது. அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல், உழவர் நலனில் அக்கறை இல்லாமல் திமுக அரசு அமைதி காப்பது கண்டிக்கத்தக்கது. உரிமைகளை தாரை வார்க்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றோம். நாகை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி துவங்கி செயல்பாட்டுக்கு வந்த பிறகும் நாகை அரசு மருத்துவமனை செயல்படாமல் இருக்கிறது. அதை தரம் உயர்த்த வேண்டும். எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகள் அதிலே செய்ய வேண்டும். நாகை மாவட்டத்திலே, நாகப்பட்டினத்திலே மேம்பால பணிகள், அந்த பணிகளை சீராக செம்மையாக செய்ய வேண்டும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்திற்கு எதிரே உள்ள அரசு மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்துகிறோம். அதன் எதிரொலியாக 2 நாட்களுக்கு முன்பாக மதுபான கடை மூடப்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம். எஸ்ஐஆர் பணிகள், வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அது குறித்து அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுக, தாவேகா, விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் எஸ்ஐஆர் குறித்து அவதூறு பிரச்சாரத்தை, வெறுப்பு பிரச்சாரத்தை, ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதை மாற்றி அமைக்க வேண்டும். தேர்தல் கமிஷன்
யாரெல்லாம் எஸ்ஐஆருக்கு விரோதமா, தேர்தல் ஆணையத்துக்கு விரோதமா அவதூறு செய்கிறார்களோ அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை. திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி ராகு ஸ்தலம் கார்த்திகை மாதத்திலே ஏற்றப்படும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு அருள்மிகு கிரிகுஜாம்பாள் சன்னதிக்கு நேர் இதிலே அம்பாள் பார்வையில் நடைபெற்று வந்தது. சில ஆண்டுகளாக அந்த இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டி மறைத்திருக்கிறார்கள். அதில் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை, பேரூராட்சி நிர்வாகம் தலையிட்டு பல இடத்திலேயே சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், அவருடைய தகப்பனார் ஐயா மறைந்த தமிழக முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள், இவங்கெல்லாம் சொந்த மாவட்டம். ஆனா இந்த திருவாரூர், இந்த மாவட்ட மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த திருவாரூர் மாவட்டத்துல, திருவாரூர் நகரத்துல எந்த வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அவங்க செஞ்சிருக்கிற பணியெல்லாம் கருணாநிதி அவர்களுக்கு கோட்டம் அமைப்பது, சிலை வைப்பது, பேருந்து நிலையத்துக்கு பேர் வைப்பது, இப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயுமே புயல், மழை, வெள்ளம் காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. இந்த திருவாரூர் மாவட்டத்துல எல்லா பகுதியிலுமே நம்முடைய மக்கள் பெரும் துன்பத்திற்கு, துயரத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், கழிவுநீர் வெளியேறுவது, அதே போல நம்முடைய இந்த நகர மேம்பாடு, இதெல்லாம் எதுவுமே இல்லை. கோவிலுக்கு சொந்தமான அந்த இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு. அது போக இந்த தஞ்சை டெல்டா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அழிவு திட்டங்கள் பலவற்றை கொண்டு வருகிறார்கள். அந்த அழிவு திட்டங்களை எல்லாம் ஆதரிப்பது யாருன்னா இவங்கதான். ஆகவே திருவாரூர் மாவட்டம் சும்மா என் சொந்த மாவட்டம், எப்ப பார்த்தாலும் இந்த மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, இந்த வாக்காளர்களால் இப்ப கோபத்தில் இருக்காங்க. அமைச்சர் இங்கதான் இருக்கிறாரு, முதல்வருடைய சொந்த மாவட்டம் இல்லையா? ஆகவே இந்த மாவட்டத்திலே வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும், கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம்.